ஈரானை போட்டு பாத்ரூம்குள்ள பூரான்னு அடிக்கிற மாதிரி அமெரிக்காக்காரனும் இஸ்ரேல்காரனும் அந்த அடி அடிக்கிறாங்கன்னு அது அவங்களோட பிரச்சனை. ஏன்டா இப்படி அடிக்கிற அப்படின்னு நடுவில் புகுந்து இந்தியா நாட்டாமையெல்லாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்றது வேற, பண்ண முடியாது. ஏன்னா அவன் சொன்னாத்தான் நம்ம கேட்கணும். நம்ம சொல்லியெல்லாம் அவன் கேட்க மாட்டான். அவன் என்ன தெரியுமா கேட்பான் பதிலுக்கு? எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா, சட்ட சாத்தின்னு கொஞ்ச நேரம் சும்மா கடம்பான். சார் நிஜமாக இப்படித்தான் அமெரிக்காக்கார நம்ம கிட்ட சொல்லுவான். இப்போ அங்கே போயிட்டு ஏவுகணையை வீசுகிறப்ப ஐயா போய் நெஞ்சை விரித்து காமிச்சு என் மேலே அதை இவங்களை அடிக்கிறதா இருந்தால் என்னைய தாண்டி போய் தான் அடிக்கணும், டயலாகெல்லாம் பேச வேண்டாம். உங்களை நம்பி தானே உள்ளுக்குள்ளே அனுப்பிச்சி வச்சாங்க அவங்க ஊர்லேருந்து. அவங்க ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு எதுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க? அதை இந்தியா நல்லா பார்த்துக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனையும் நம்ம நாட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்களால நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது, அவங்க வந்து நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்பிக்கையின் பேரில் தானே அனுப்பிச்சி வச்சாங்க. ஒரு கப்பலோடு சேர்த்து அந்த கப்பலுக்குள்ளே அவ்வளோ வீரர்களையும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தன் நம்மளை நம்பி வர்றான்னு வைங்கல, அப்படி நம்பி வர்ற விட வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து ஓடி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வெட்டுறதை நாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு காப்பாற்றணும்னு கட்டாயம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு காலரை தூக்கி விட்டால் எப்படி இருக்கும்? இப்போ வேர்ல்டு பூரா இதைத்தான் வச்சு கிளின்னு கிழிக்கிறாங்க நம்ம வீர பாபு பச்சியை. ஏன் இப்படி மொத்தமாக அமெரிக்கா காலை கட்டி பிடிச்சிட்டு கிடக்குறீங்களே, வெக்கமா இல்லையா அவங்களுக்குன்னு கேட்குறாங்க. அதைத்தான் பார்க்க போகிறோம். இதை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை ஐயா எல்லாருக்கும் வந்து கையில் கொடுப்பார் இல்லையா, பிடிச்சோடனே நான் காப்பாற்றுவேன்ட்டு, இப்போ கூப்பிட்டு வச்சு கொலை பண்ணியிருக்காப்புல, கொலை பண்ணதுக்கு சாட்சியாக இருந்திருக்கிறாப்புல, ஆனால் சாட்சியை வந்து சொல்லவும் மாட்டேன்றாப்புல. பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் கூத்து. இந்த ஈரான் இஸ்ரேல் வார் இருக்குல்ல, அது வந்து ஈரான் அமெரிக்கா வாருன்றாங்க. ஈரான் அமெரிக்கா வார்லாம் கிடையாது, அது ஈரான் இஸ்ரேல் வார். அங்கே அமெரிக்காவில் நடந்த ஒரு மீட்டிங்கில் அங்கே இருந்த ஒரு அதிகாரி ஓப்பனாக சொல்லிட்டாப்புல, இவங்க வந்து இஸ்ரேலுக்கு பின்னாடி நின்று அவங்க சொல்கிறபடியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்கய்யா, இது உண்மையிலே இஸ்ரேல் ஈரானுக்கான வார், இதுக்கு அமெரிக்காவுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க வந்து இவங்களோட கூலி ஆட்களாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பப்பட்ஸ், சொல்கிறத கேட்டு நடக்கிற ஒரு பப்பட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு அங்கே ஓப்பனாக உடச்சிட்டு போயிட்டு. இப்போ இந்த ஈரானுக்கும் அடித்ததுக்கு ஒட்டு மொத்தமாக எல்லா வேர்ல்டு கண்ட்ரீஸும் ஈரானுக்கு எகைன்ஸ்டாக இருக்குன்னு வைங்களேன். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவாலாம் இல்லை. இவங்க செஞ்சது தப்பு, அதே நேரத்தில் இவங்க செய்கிறதும் தப்பு, இவங்க செய்கிறது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி எல்லா கண்ட்ரீஸும் சொல்லிடுச்சு. இப்போ ஸ்பெயின் இருக்காப்புல, ஸ்பெயினோட பிரைம் மினிஸ்டர் நாங்கள் வார அதை அப்ரோச் பண்ண மாட்டோம், சே நோ டு வார், இவங்க செய்கிறது தப்பு. இத்தனைக்கும் ஸ்பெயினும் அமெரிக்காவும் நாட்டோ, அதாவது அலை கண்ட்ரிஸ், ரெண்டு பேரும் வந்து பயங்கர நட்பு நாடு. நம்மளை மாதிரி வந்து அவங்க நம்மளை டாமினேட்லாம் பண்ணலை, நமக்கு அவங்களுக்கு கீழே நம்மளை அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு நாடு. இதை சொல்கிறப்ப நிறைய பேருக்கு கோபம் வரும். ஏன்டா நம்ம ஐயா எவ்வளவு கஷ்டப்பட்டு உலகெங்கும் இருக்கிற அந்த நாடுகளோட நட்புறவாக இருக்கிறாரு, உலக பெரும் தலைவராக இருக்கிறாரு. ஐயா வந்ததுக்கப்புறம் அந்த ஃபாரின் பாலிசியெல்லாம் பறக்குது மேலே. எல்லாம் வந்து எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கங்க, ஐயா எங்கள் நாட்டுக்கு வர மாட்டான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அவரை போயிட்டு அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கிறாரு அப்படின்னு நீ சொல்லுவியாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் கேட்கலப்பா, இதை நான் சொல்லலை, வேர்ல்டு பூரா சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த ஐரிஸ் டேனான்னு சொல்லிட்டு ஒரு கப்பல், ஈரானோட கப்பல், இந்தியாவுக்கு இந்த மிலன் 26, அது வந்து இந்த ஜாயின் கண்ட்ரிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஐரிஸ் டேனான்ற கப்பலை ஈரான்லேருந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க வீரர்களோட. இங்கே வந்து கிட்டத்தட்ட 10 நாளாக இந்தியாவிலேருந்து விசாகப்பட்டினத்தில் 10 நாளாக இங்கே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒன்றா இந்திய படையோட இந்த பரேடெல்லாம் நடத்தியிருக்காங்க. அது ஈரான் கப்பல் உள்ள இந்தியாவுக்கு வர்றப்ப நம்ம இந்தியன் நேவி என்ன தெரியுமா சொன்னிச்சு? யுனைடெட் த்ரூ ஓசன்ஸு, பிரிட்ஜ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு, வரவேற்கிறோம், நட்பு பாராட்டினாங்கப்பா. இங்கேருந்து இருக்கிறப்ப அந்த கப்பல் இங்கே வந்து திரும்ப ரிட்டர்ன் போகிறப்ப நல்லா தெரிஞ்சாங்க, அது வந்து ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ்க்காக வந்த கப்பல். அது திரும்ப போகிறப்ப அந்த அமெரிக்காவில் இருக்க ஒரு நீர்மூழ்கி கப்பல் அடிச்சிட்டான், கப்பல் காலி. அந்த கப்பலில் இருந்தவங்கள 82 பேர் செத்து போயிட்டாங்க. அத்தனை பேர் சோல்ஜர்ஸ், படை வீரர்கள் செத்துட்டாங்க. 32 பேரை ஸ்ரீலங்கா கடற்படை காப்பாற்றிருக்கு. நம்ம என்ன பண்ண தெரியுமா? எதையுமே பார்க்காத மாதிரி, எதுவுமே கேட்காத மாதிரி, எதுவுமே தெரியாத மாதிரி பேசாமல் திரும்பி நின்றுட்டோம். அந்த பக்கம் ஓடி போய் இந்தியன் ஓஷனில் நடந்திருக்கு, இந்திய பெருங்கடல். இந்த இந்திய பெருங்கடல்
இதோட காவலர்கள் நம்ம தான். இந்திய பெருங்கடலில் எது நடந்தாலும் நாம தான் போய் முதல்ல நின்று எல்லாத்தையும் செய்வோம். இதை சொன்னது ஐயா. இந்திய பெருங்கடல் நம்மளோடது. அதுக்கு இப்போ சில பேர் இப்போ அன்னைக்கு ஐயா சொன்னப்ப எல்லாரும் வந்து பயங்கரமாக கை தட்டினாங்க. இன்னைக்கு ஐயா இன்னைக்கு இதை எடுத்து சொல்றப்ப என்ன, இந்திய பெருங்கடல் உங்களோடது நீங்க, இதை வந்து நம்ம காப்போம் நீங்க, நாம தான் கார்டியன் ஆஃப் இந்தியன் ஓசன் நீங்க. இப்போ ஏன்ட்ட எதுவுமே தெரியாதபடி இருக்கீங்கன்னா, இந்திய பெருங்கடல்ன்றது பேருக்குத்தான், இந்திய எல்லைக்குள்ள இருக்க பெருங்கடலுக்கு தான் நம்ம ஐயா சொன்னாருன்றாங்க. அப்படிலாம் சொல்லலை. இந்திய மொத்த அன்னைக்கு சைனா சொல்லுச்சு, இந்திய பெருங்கடலுக்குலாம் நீங்க இது கிடையாதுப்பா, உங்க வீட்டு கொல்ல போறல இந்திய பெருங்கடல் மொத்தமா நீங்க சொந்தம் கொண்டாடுறதுக்கு. அதுக்கு தான் பதிலடி கொடுத்தாங்க. நாங்க தான் இந்திய பெருங்கடலோட கார்டியன்ஸ் ஆஃப் ஓஷன்ஸ், இந்தியன் ஓஷன்ஸ். எல்லாம் சரி, போய் பார்க்கணும்ல, என்னாச்சுன்னு கேட்கணும்ல. ஏன்டா எப்படா என் எல்லைக்குள்ள வந்து நீ அடிக்கலாம்? அதாவது குறைஞ்சபட்சம் என்கிட்ட வந்துட்டு போனவன நீ எப்படி அடிக்கலாம்? அவன் என்ன என் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனா, ஓ வீட்டுக்காக வந்துட்டு போனா, இல்லை அது ஏதாச்சும் வந்து வேற ஏதாச்சும் ஒரு வார் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு இருந்தா பரவாயில்ல. எக்ஸசைஸுக்கு வந்த கப்பலுக்கு உள்ளுக்குள்ள அமுனேஷனுக்கு இதுவே கிடையாது. அதான் அந்த குண்டு ஏவுகணை, அப்புறம் இந்த டார்பேடோ இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து அனுமதியே கிடையாது. அது வந்து ஒரு அடிச்சாலும் திருப்பி அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு கப்பல். அதாவது அந்த டோர்பேடோ வருதுன்றது, இந்த கடலுக்கு உள்ள நீர்மூழ்கி கப்பல் அந்த குண்டை இது பண்ணுவாங்க இல்ல, அது வருதுன்றது தெரியும். வந்தாலும் அதை எதிர்க்க கூட வழி இல்லாத ஒரு இடத்துல தான் அந்த கப்பல் இருந்திருக்கு. 82 பேர் செத்து போயிட்டான். அங்கே ஈரானில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, என்னப்பா உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே, ஏதாச்சும் தகவல் வந்துச்சா? இந்தியா வாயவே திறக்க மாட்டேங்குது. இந்தியா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தகவலும் தர. இன்னும் சொல்லப்போனா சீனுக்குள்ளேயே இந்தியா இது வரைக்கும் வரல. ஸ்ரீலங்கா வந்திருக்கான், சீனுக்குள்ள இந்தியா இது வரைக்கும் வரவே இல்லை. இது அவங்களோடு. ஆனால் நம்மளால என்ன சொல்றாங்க, டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. அது அந்த 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 ஐரிஸ் ஜானான்ற கப்பல் இருக்குல்ல, அது டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. கொச்சியில் இப்போ நாங்கள் வச்சிருக்கோம் அந்த கப்பலை. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்தியா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு பத்திரிக்கையில் பெருசாக வெளியில் வர, ஆனால் வேர்ல்டு பூரா தெரியும் இதை யார் அடித்தாங்க அப்படின்ட்டு. நல்லாவே தெரியும் சார். இது வரைக்கும் இருக்கிற இந்திய பிரதமர்களில் இது வரைக்கும் நான் இந்திரா காந்தியில் ஆரம்பித்து மன்மோகன் சிங் ஐயா வரைக்கும் சொல்கிறேன், யாருமே இந்த போர்னு வந்துட்டு போரை ஆதரிக்கிறதுல நடுநிலையாக இருந்தாங்க. இது வரைக்கும் நடுநிலையா. அது அவங்க பிரச்சனை, அதுக்கு நம்ம போய் உதவாததெல்லாம் அடுத்த பிரச்சனை. நம்மளோட ஸ்டாண்ட் என்னன்றதை ஓப்பனை சொன்னாங்க இல்லை. ஐயா இங்கேருந்து போனார்ல, இங்கேருந்து எப்படி போனார், இஸ்ரேலுக்கு போனான்னு நினைக்கிறேன், 25, 26 நினைக்கிறேன். இஸ்ரேலுக்கு 26 போயிட்டு 2 நாளில் 48 மணி நேரத்தில் எப்படி ஒன்று. அவர் என்ன சொன்னார், இஸ்ரேல் கூட நம்ம வந்து பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வச்சுருக்கோம். இஸ்ரேல் வந்து ஃபாதர் குட்டு, இந்தியா வந்து மதர் குட்டு. இதை நான் சொல்லலப்பா, அவர் சொன்னார். இஸ்ரேல் பிரதமர் அந்த நெதன்யாகு இருக்காருல்ல, அவரை கட்டி பிடிச்சி அவர் கூட கொஞ்சம் குழாவி, நாங்கள் உங்களுக்கு பயங்கர வந்து உறுதுணையாக இருப்போம். இந்தியா இது வரைக்கும் எந்த ஒரு சைடுமே எடுத்ததில்லை. 1979 சோவியத் யூனியன் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். அதில் ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள பூந்து சோவியத் யூனியன் அடித்தது. அன்னைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி, இதை நாங்கள் ஆதரிக்கலை, இது தப்பு, மாரலி இது தப்பு, இதை நாங்கள் ஆதரிக்கலைன்னாங்க. 2003 ஐயா வாஜ்பாய் இருக்கிறப்ப அமெரிக்கா வெர்சஸ் ஈராக், அந்த டைமில் கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க, எங்களுக்கு படைகளை கொடுங்க இறக்குங்கன்ட்டு. முடியாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னாப்ப. இது தப்பு, இதுக்கு இந்தியா என்னைக்கும் துணை போகாது. 2011 யூஎஸ் வெர்சஸ் லிபியா, ஐயா மன்மோகன் சிங் இருந்தார். அவர் யுனைடெட் நேஷன்ஸ் போயிட்டு இந்தியா என்னைக்குமே இந்த மாதிரி நாசகார வேலைக்கு துணை நிற்காது, எதுவாக இருந்தாலும் இது தப்பு. இது வரைக்கும் இந்தியா கண்ட பிரதமர்கள் இப்படித்தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஐயா என்னைக்கு வந்து ஈரான் வந்து அந்த பக்கம் அடிச்சதோ, அதாவது அவன் அடிச்சாங்க பற்றியெல்லாம் இந்த ஏவுகணை தாக்குதல் அடுத்தடுத்து போயிட்டு ஒரு 5-6 பேர் இறந்து போயிட்டாங்க. அடுத்தடுத்து இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தடுக்கணும், இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த பக்ரைன்ல இதெல்லாம் அடிச்சாங்க இல்லையா, அதுக்கு. ஆனால் பதிலுக்கு அமெரிக்காவை இஸ்ரேலை எடுத்து திருப்பி அடிச்சது பாருங்க. வாயை துறப்பாரான்னு பார்க்கணும். ட்விட்டர் அக்கௌண்ட் எதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா ஆக்டிவ்ல தான் இருக்கு. ஒரு இடத்துல தப்பு 100 கொத்தா செத்து கிடக்குறாங்க. ஏதாச்சும் அதான் 2 சைடு. உங்களுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை, சரிதானே? அப்படி போறதா இருந்தால் அடிக்க இருந்தால் 2 சைடு சேர்த்துதான்னு சொல்லியிருக்கணும். கவலையே கிடையாது. ஐயா நீங்க சப்போர்ட் பண்றது யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? உங்களுக்கு நட்பு நாடா ஒருத்தர் இருக்கா, உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுற, உங்களை எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்றான். அதுக்காக நீங்க அவங்களை வந்து விட்டு கொடுக்காம இருந்தீங்க. நட்பு தான் பெருசு. நம்ம சசிகுமார் மாதிரி ஓகே, குத்துனவன் நண்பனா இருந்தா சொல்லக்கூடாது வெளியில, ரைட்டு. அவன் யாரு மதிச்சான் அவங்கள?
நான் சொல்லி தாண்டா இந்தியா எல்லாத்தையும் செஞ்சிச்சு. ஒரு இடத்துல கூட இது வரைக்கும் ட்ரம்ப் ஒத்துக்கவே இல்லையே. நான் தான் சொன்னேன், நான் சொன்னதுனால தான் அந்த போரை நிப்பாட்டினாங்க. பகல்காம் அட்டாக்கு, இந்தோ பாகிஸ்தானு வாருலாம் சொல்ல முடியாது, பூச்சாண்டி காமிச்சாங்க 2 சைட்லேருந்து. அதை நான் சொல்லி தான் நிப்பாட்டினாங்க. இது வரைக்கும் அதுக்கு எந்த இப்பயும் ஐயா அதை வந்து ஐயா மோடி இது வரைக்கும் நேரடியாக சொல்லலை. வேற யார் யாரையோ வச்சு அது தப்பு அப்படிலாம் இல்லை, அதான் அவங்களுக்கு வந்து தடவி கொடுக்குறாங்க. ரஷ்யாட்ட ஆயில் வாங்காதடான்னு சொல்லி எவனோ ஒருத்தர் நமக்கு சொன்னான், யூஎஸ்ல இருக்கிறவன். வாங்கினீங்கன்னா பெரும் விளைவுகளை நீ சந்திக்க இருக்கான். உன்னால ஒழுங்கா உன் நாட்டை நடத்த முடியாது. மிரட்டினாங்க கிட்டத்தட்ட. அதுக்கு அடிபணிஞ்சோம்ல, இன்னைக்கு அந்த ஹோமோஸா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸ், அந்த ஒரு சின்ன அந்த நதி வலை போகுது, அதை க்ளோஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு என்ன சொன்னா, அமெரிக்கா இந்தியாவுக்கு பர்மிஷன் கொடுக்குறான். அதாவது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை கன்சிடர் பண்ணி 30 நாள் நான் இந்தியாவுக்கு டைம் தர்றேன், வாங்கிக்கலாம், எங்கள் பர்மிஷன் இருக்கு. அவன்கிட்ட அனுமதி கேட்டு வாங்கிறதுக்கு அவன் காசை போட்டால் நமக்கு இறக்குறான் இல்லை? அவன் நமக்கு எதுவும் ஃப்ரீயாக கொடுக்குறானா? இல்லை இங்கேருந்து போகிறவங்களை எதையும் வெளியில் அனுப்பாமல் இந்தியா எவ்வளவு கேவலப்படுத்துச்சு தெரியுமா? அங்கேருந்து யூஎஸ் எமிகிரேட்லேருந்து திருப்பி அனுப்புகிறப்ப கையிலையும் காலிலையும் வழங்க மாட்டி நாய் மாதிரி எடுத்துகிட்டு வந்தானுங்க. பேசாமல் வாயை மூடித்தானே வேடிக்கை பார்த்தோம். நம்ம ஏதாவது பேசணும், திருப்பி ஏதாவது பேசணுமா என்ன? ஒரு குறைஞ்சபட்ச கன்சர்ன் வேணுமா வேண்டாமா சார்? நோ, நத்திங். இதில் ஃபாரின் பாலிசி ஐயா பறக்கா விட்டுக்கிட்டு இருக்காரா, கிழிச்சு தொங்க விடுறாங்க. அமெரிக்கா கிட்ட முழுசா மண்டி போட்டு சரணடைஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு வார்த்தை எடுத்து பேசாமல் இருக்காரு. நான் சொல்லலை, என்டையர் வேர்ல்டு பார்த்துக்கிட்டு சொல்லுது, அவங்க தான் சொல்கிறாங்க. இதில் வேற முதல்ல என்ன சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, இந்த போர்னால நமக்கு ஏதாச்சும் ஆயுள் பிரச்சனை வரும்னு நீங்கள் எல்லாம் நினச்சி பயப்பட வேண்டாம், நம்மக்கிட்ட 75 நாளைக்கு இருப்பு இருக்கு. இவர் சொன்னாப்புல, ஹர்தீப் சிங் பூரி, இப்போ எப்ஸ்டீனில் மாட்டினார்ல அவர். ஆனால் ஐயா இப்போ என்ன சொல்லியிருக்காரு, 25 நாளைக்கு நம்மக்கிட்ட இருக்கு. உண்மையில உங்ககிட்ட இருக்கா இல்லையா அதை சொல்லிடுங்க. ஏன்னா கொண்டாந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் விலையை தூக்கிட்டாங்க, 60 ரூபாய் போச்சு கேஸ். என்டையர் இந்தியா பூரா ஒரு சிலிண்டருக்கு 60 ரூபாய் போச்சு. நினச்சி பாருங்க பிரச்சனையை. யார் தலையில போய் விடியும்? இவங்க இந்த போரை ஆதரிக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க பிரச்சனை நடத்துறவங்க. வெளியில நிற்கிறவங்க ஸ்ட்ராங்கா எடுத்து நின்று பண்றது தப்புன்னு சொல்றதுக்கான தைரியம் இல்லாதவன் என்னையா ஆளு அப்படின்னு நான் கேட்கல. அதையும் நான் எதுவுமே நான் கேட்கல. எல்லாமே வந்து வெளியில இருக்கிறவங்க கேட்குறாங்க. அந்த அளவுக்கு பயமா இருக்கிற அளவுக்கு அமெரிக்கா கிட்ட ஐயா அப்படி எதிர்தான் சிக்கியிருக்காரு. அந்த கேள்வி இந்தியாவில் இருக்க எல்லாரும் கேட்குறாங்க. இதில் இந்த மூடி மறைக்கிறது பேசுது. ஆனால் சொன்னாமல் பார்த்தீங்களா ஒருத்தன், இது வந்து டெக்னிக்கல் ஃபெயிலியர், அதனால 82 பேர் செத்து போயிட்டாங்க, நாங்கள் எதுவும் பேசலை. இவ்வளோதான் இவங்களோட லட்சணம். ஆனால் ஒன்று நல்லா நினச்சிங்க, இந்த போர் இந்த இன்னொரு நாட்டை நான் வந்து ஜனநாயக நாடை மாற்றுறேன், இந்த பண்ணுறேன், அதெல்லாம் ஒரு இலவும் கிடையாது. அவன் பண்ணுற பூரா கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதில்ல, முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரியை முடிச்சு விடுறது. அந்த கண்ட்ரியில் போயிட்டு அது நவீன வகை கொள்ளாது, அவ்வளவுதான். ஆனால் என்டையராக யார் தலையில் தெரியுமா, எவன் சண்டை போட்டாலும், எந்த நாட்டுக்கு நடுவில் சண்டை நடந்தாலும் யார் தெரியுமா பாதிக்கப்படுறா, அந்த நாட்டை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த நாட்டில் இருக்கிறவங்களும் மட்டும்தான். சாதாரண நம்மளை மாதிரி ஆட்கள். அவங்க கௌரவம் இதுக்கு, அவங்களோட ஈகோ இதுக்கு இழுத்து போட்டு அடிப்பாங்க. வேற வழி இல்லை, விட்டால் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. நாம் இதில் மட்டுமே பேச வைப்போம். ஒன்றும் இல்லை, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மறந்தே போச்சு. வெரி சிம்பிள். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்தவங்களை பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட அவன் வந்து இது கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த மன்னிப்பு, பாவ மன்னிப்பும்பாங்க இல்லை, அந்த மாதிரி எல்லாருமே வந்து அப்ரூவர மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது எல்லாமே அழிஞ்சு போச்சு. என்டையர் வேர்ல்ட்ஸ் ஆல் ஐஸ் ஆன் ஈரான்ற மாதிரி அவங்களுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க. அந்த மக்கள் அடித்து, அங்கே இருக்க தலைவர் அடித்து, அது ஒன்றும் இல்லை, நினச்சிருந்தா வெளிச்சூழல் அதிபரை கடத்த அந்த மாதிரி கடத்திருக்க முடியாதா என்ன? இல்லை வேறு எதுவும் பண்ணியிருக்கோம், எதுக்கு இப்படி ஒரு அட்டாக், இப்படி ஒரு வார்? ஆனால் அதையெல்லாம் தாண்டி அது அவங்க பிரச்சனை. நாம் என்ன பண்ணுறோம், அந்த அதில் நமக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா? நாம் ஏன் அவங்களுக்கு இவ்வளோ தூரம் நம்மளை வந்து நசுக்கி மிதித்து நம்மளை வந்து கேவலப்படுத்தினவங்களுக்கு நாம் ஏன் கௌரவப்படுத்தணுன்ற? அவங்களுக்கு ஏன் நீங்கள் சப்போர்ட் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அதாவது இவங்களுக்கு ஈரானுக்கு சப்போர்ட் போக வேண்டாம், அவனுக்கும் போகாமல் உட்காந்துருக்கணும். அவன் செஞ்ச தப்பு கேட்கணும்ல. எவ்வளவு தைரியம் இருந்தால் நம்ம இடத்துக்குள்ளே வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவனை போகிற வழியில் அவன் அடித்து கொண்டுட்டு போவான். அதை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க முடியல. இவங்க தான் ஸ்ட்ராங்கான லீடர். பார்த்தேன். நன்றி.